ஹாய், இன்றைக்கி ஒரு ஸ்டெப் ஹேர் கட் வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஹேர் கட்டில் வந்து ஃபுல்லாகவே என்னென்ன செக்ஷன் எடுக்கிறோம், செக்ஷன் எடுத்து எப்படி ஹேர் கட் பண்ணுறோன்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோஸில் வந்து நான் ஃபுல்லாகவே காட்டுவேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் இந்த ஹேர் கட் ஃபுல் வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்களும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஹேர் கட் பண்ண முடியும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கட் பண்ணணும், எப்படி செக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு செக்ஷன் எடுத்து நான் கிளிப் போட்டுட்டேன். ஸோ செகண்ட் செக்ஷன் எடுத்து இப்போ கிளிப் போடுறேன். இப்போ தேர்ட் செக்ஷன் வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணி வெட்டுறேன். ஹேரை வந்து கீழே ரொம்ப தின்னாக இருக்கிறதால அது கீழே இருக்க ஹேரை மட்டும் ஃபுல்லாக வந்து வெட்டி விடுறேன். இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே வந்து செக்ஷன் எடுக்கணும். அதாவது மேலே 2 செக்ஷன் எடுத்தாலும் அதில் எடுக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூட பார்ட்டிஷன்லேருந்து தான் எடுக்க போகிறோம். இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன், இந்த பக்கம் ஒரு பார்ட்டிஷன் எடுத்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து லெவல் பண்ணி வெட்டுறோம். ஸோ சென்டர் பார்ட்டிஷனை வந்து 45 டிகிரியில் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ 45 டிகிரி வச்சு கட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு அடுத்து வர ஹேர் கட்டுக்கான செக்ஷனே. இப்போ நம்ம வெட்டின பார்ட்டிஷனை வந்து இந்த பக்கமும் பிரித்து எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்து லெவல் எடுத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹேரை வந்து நம்ம அதே செக்ஷனில் வந்து, அதாவது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த கட் பண்ண ஹேர் தெரியுதா, அந்த லெவலுக்கே நம்ம வந்து ஹேர் கட் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய லெவல், அதாவது இந்த பக்கம் ஹேர் கட் பண்ணோம்ல, அதே ஹேர் கட் பண்ணது நமக்கு தெரியும். அந்த செக்ஷன் எடுத்து இந்த பக்கம் வெட்டுறோம். இந்த பாருங்கள், இப்போ இந்த பக்கம் லெவலில் இருக்க வெட்டினது, ஸோ அதே லெவலுக்கு இங்கே வெட்டுறோம். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுக்கிறோம். இந்த பக்கம் 2 பக்கமும் செக்ஷன் எடுத்து இந்த சைடு வெட்டியாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டிஷன் எடுக்கிறோம். செகண்ட் பார்ட்டிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே ஹேர் கட் பண்ணோம்ல, அந்த கட் பண்ண ஹேரை வந்து கீழேருந்து எடுத்து அந்த செகண்ட் பார்ட்டிஷனுக்கு நம்ம மேலே வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெட்டின ஹேர் தான் நமக்கு வந்து செக்ஷனே. அதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே ஹேர் கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள், ஹேர் கட் பண்ணது தெரியுதா, அந்த கட் பண்ணதை வச்சு லெவல் பண்ணி வெட்டுறோம். நமக்கு ஹேர் கட் பண்ணது தான் வந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷனே. ஸோ இப்போ பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த பக்கமும் வந்து கீழே இருக்கக்கூடிய ஹேரை வந்து எடுத்து மேலே இந்த சைடு வந்து செக்ஷன் வச்சு வெட்ட போகிறோம் செகண்ட் பார்ட்டிஷனுக்கு. இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு, ஃபுல் ஹேருமே. இப்போ வந்து ஹேர் கட் பண்ணது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், ஓகேவா? அந்த கட் பண்ண தெரியுதா, கட் பண்ணது வச்சு தான் அந்த லெவல் வந்து நம்ம வெட்டுறோம். ஓகே, இந்த செகண்ட் பார்ட்டிஷனும் ஃபுல்லாக வந்து வெட்டியாச்சு. அடுத்து தேர்ட் பார்ட்டிஷன். உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக ஹேர் கட் பண்ண தெரியும், அதிகமாக வந்து ஹேர் கட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வந்து செக்ஷன் வந்து ஒரு 4-5 செக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் வந்து கீழே இருக்கக்கூடிய ஹேர் கட் பண்ணதை எடுத்து மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிஷனுக்கு வச்சு நம்ம அதை செக்ஷன் வச்சு வெட்டுறோம். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கட் பண்ண ஹேர் இருக்கும், அதே லெவலுக்கு தான் நம்ம வந்து வெட்டுறோம். ஓகே, இப்போ கட் பண்ண ஹேர் தெரியுதா, அந்த ஹேரை வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹேரை வந்து அதே லெவலுக்கு வந்து வெட்டுறோம். ஸோ ஹேர் கட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செக்ஷன் தான் முக்கியம். கரெக்டான செக்ஷன் எடுத்து பார்ட்டிஷன் எடுத்து நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹேர் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கீழே இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் ஹேர் கட் பண்ணதை எடுத்து மேலே இருக்கக்கூடிய லெவல் வந்து இது பாருங்கள், இப்போ கட் பண்ண தெரியுது, அதே லெவலுக்கு வந்து நம்ம இப்போ வந்து வெட்டிட்டு வரோம். ரொம்ப ஈஸி. அதை கட் பண்ண லெவலை வச்சுனே நம்ம வெட்டிகிட்டே வந்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக ஹேர் கட் பண்ணியாச்சு. என்னுடைய கிளைண்ட் வந்து ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகக்கூடாது, ஆனால் ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்கணும், அழகாக இருக்கணும், பட் வந்து ஹேர் லாஸ் ஆகக்கூடாதுன்றதால நான் கம்மியாக வெட்டினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா கூட வெட்டிக்கலாம். ஓகே, ஹேர் கட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.